எங்கள் தலைவருடைய டீசரே வந்து 10 கோடி பேர் 15 கோடி பேர் பார்ப்பாங்க. அவரை கேவலப்படுத்துகிற மாதிரியோ இமிட்டேட் பண்ணுற மாதிரியோ இதெல்லாம் திமுகவுடைய சூழ்ச்சிகள் எப்பயுமே இருக்கும். ஏன்னா ரெட் ஜெயிண்ட் வந்து ஒட்டுமொத்த திரைத்துறையும் வாங்கி வச்சுருக்காங்க. அவங்கள நம்பி எந்த நடிகரும் நடிகைகளும் எந்த படத்திலும் நடிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சினிமா தேட்டர்ஸும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஏதாச்சும் ஒரு சினிமா தேட்டர் ரெட் ஜெயிண்ட் பேச்சை கேட்கலன்னா உடனே கமர்ஷியல் நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவாங்க, இபி டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவாங்க. அதனால எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் காணா போயிட்டாங்க. 2011 இதே தவறு தான் நடந்துச்சு. கலைஞர் குடும்பம் சினிமா துறையை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி சினிமா மூலயமா வெற்றி பெறணும்னு நினச்சாங்க. இன்னைக்கு கலைஞரோட குடும்பங்கள் காணா போய் ஒரே ஒரு குடும்பம், இது உதயநிதி ஸ்டாலினுடைய குடும்பம், ஒட்டுமொத்த சினிமா துறையோட இண்டஸ்ட்ரி வேலை கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய். நீங்கள் இந்த 52 வாரம் ஒரு வருஷத்தில் ஒவ்வொரு வாரத்துலையும் எந்தெந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். 52 வாரத்தில் 50 படம் ரெட் ஜெயிண்ட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரையும் அவங்க வந்து ஒழிச்சிட்டாங்க. அப்போ அவங்கள பிளாக் மணியை வந்து ஒயிட் மணி ஆக்குறதுக்கு ரெட் ஜெயிண்டை யூஸ் பண்ணி எல்லா படமும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கணும். எல்லா நடிகர்களும் சைன் பண்ணணும். சைன் பண்ணலன்னா அவங்க அந்த நடிகர்களை ஒழிச்சிருவாங்க. அந்த தேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒழிச்சிருவாங்க. இதுதான் ரெட் ஜெயிண்ட் பண்ணுறவுடைய வேலை. 2011 அப்படி பல குடும்பங்கள் வந்து சினிமா கண்ட்ரோல் பண்ணாங்க. அன்றைக்கே புரட்சி தலைவர் அவர்கள் எடுத்து நின்னாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ரெட் ஜெயிண்டோடைய ஆதிக்கமும் இந்த சினிமா துறையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதையும் கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். எந்த அரசியல்வாதியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமாக வருவாய் தான், அதுவும் ஊழல் தான். 2021 முன்னாடி ரெட் ஜெயிண்ட் படம் எத்தனை படத்தை வாரம் ரிலீஸ் பண்ணுச்சு? நான் ஒன்று கேட்குறேன். 2011 2021 வரைக்கும் எத்தனை படத்தை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சியில் சிஎம்மாக இருக்கும் பொழுது எத்தனை படத்தை ரிலீஸ் பண்ணாங்க? அவங்கக்கிட்ட பணம் இருந்துச்சா, காசு இருந்துச்சா, பெரிய பெரிய நடிகர்களை வச்சு வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களா? அப்போ எத்தனை படத்தை அவங்களால ரிலீஸ் பண்ண முடிஞ்சு? 5 வருஷமாக எந்த படத்தை ரிலீஸ் பண்ணல. 2014 21 வரைக்கும் எந்த படத்தையும் அவங்க ரிலீஸ் பண்ணல. 1-2 படம் உதயநிதி சார் நடித்த படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜெயிச்சு முடித்த பிறகு ஒரு நிறுவனம் ஒவ்வொரு வாரமும் எல்லா பெரிய பெரிய நடிகைகள் கால் ஷீட் எல்லாம் இவங்க விலைக்கு வாங்கிடுவாங்க. அப்போ காலங்காலமாக இந்த தொழிலில் இருந்த பெரிய பெரிய ப்ரொடியூசர் பண்ண பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய குடும்பங்களை மிரட்டப்பட்டு தேட்டர் கிடைக்காது. படம் ரிலீஸ் பண்ணோம், ஒரு சாதாரண 5 கோடி ரூபா படத்தை ரிலீஸ் பண்ணோம், ரெட் ஜெயிண்ட் வீட்டு வாசலில் போய் உட்காந்துட்டு இருக்கணும். ஏன்? உதயநிதி சாரோடைய கம்பெனி. யார் அவர்? இன்பநிதி. யாரு? உதயநிதியோட பையன்லாம் 1000 கோடி ரூபா படம் வச்சு 2 பெரிய நடிகை வச்சு படம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இது மக்கள் கேள்வி கேட்கணும். முதலமைச்சர் சார் தூய்மையானவர், என் அக்கௌண்ட்ல 10,000 ரூபா தான் பணம் இருக்குன்னா அவர் போற ரேஞ்ச் ரோவர் யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா? ரெட் ஜெயிண்ட் நிறுவனம். ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்துக்கு எங்கிருந்து பணம் வந்துச்சு? ஆட்சி